அபூர்வா காலனில ரகுராம், ஜானகி அப்படின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு பிரேமா, ஸ்ரீ அப்படின்னு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு பிரேமா ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பொட்டிக் ஓபன் பண்ணி சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி ஹெல்ப் வாங்கிக்கலான்னு நினைச்சா. அன்னைக்கு சாயந்தரம் அப்பாக்காக வாசல்ல நின்னுக்கிட்டு திரும்ப திரும்ப கேட்டையே பாத்துக்கிட்டு இருந்தா. பிரேமா, அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், கேட்டையே பாத்துக்கிட்டு இருக்கியே, யார பாத்துட்டு இருக்க? சல்மான் கான் இருக்காரோ என்னவோ. நீ கொஞ்சம் வாய மூடுனா நல்லா இருக்கும். யாரோட இதுக்கா? உன்னிதா, என்னிதா, இல்ல அம்மாவோட வாய மூடட்டுமா? உன்னுடையது தாண்டி. நான் அப்பாக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காக பிரேமா? நீ அப்பாக்காக காத்துக்கிட்டு இருக்கியா? என்ன விஷயம்? வேற எதுக்குமா? சோப் போடுறதுக்கு. அப்பா பர்ஸ்ல இருந்து பெரிய அமௌண்ட் எடுக்க போறா. நான் ஒன்னும் அவ்ளோ கமர்ஷியல் இல்லம்மா. அப்பா இன்னும் வேலையில இருந்து வரல, டைமுக்கு சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவரோட உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? மம்மி, நான் சொல்றேன் கேளு. கண்டிப்பா அக்கா அப்பாக்கு பெரிய சூடு போட போறா. உன் ஹஸ்பண்ட இதுல இருந்து நீதான் காப்பாத்தணும். ஆமா, இவ பப்புலாம் அவர்கிட்ட வேகாது. அது மட்டும் இல்ல, அவர் பர்ஸ்ல இருந்து பணம் வெளியில போகணும்னா இந்த ஜானகியோட அனுமதி வேணும். அப்புறம் எதுக்குமா இங்க நிக்கிறோம்? வா நம்ம போய் படுத்துக்கலாம் அப்படின்னு ஜானகியும் ஸ்ரீயும் அங்க இருந்து போயிட்டாங்க. ஆனா பிரேமா மட்டும் அவங்க அப்பாக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அப்படியே டைம் 11 ஆயிடுச்சு. ரகுராம் வீட்டுக்கு கார்ல வந்தாரு. அத பார்த்து பிரேமா கார் கிட்ட ஓடி போனா. பொண்ணு பார்த்த அப்பா, என்னாச்சுமா? இன்னும் தூங்கலையா? உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு? 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. உள்ள ஜானகி, ஸ்ரீ 2 பேரும் நின்னுட்டு இருந்தாங்க. அட, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்ரீயும் இன்னும் தூங்காம இருக்காளே. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்கப்பா, நான் சாப்பாடு போடுறேன். உங்க அம்மா இருக்கா இல்லம்மா, நீ போய் படுத்துக்க போ. அது இல்லப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமா பேசணுமா? அது அப்பா, என்னோட ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ஒரு பொட்டிக் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். அதான்ப்பா, கிழிஞ்ச இடத்துல எல்லாம் பட்டன் வச்சு தைக்கிறது, நல்ல ட்ரெஸ்ல அங்க இங்க ஓட்டைய போட்டு ஃபேஷன் அப்படின்னு சொல்றது. அத கேட்ட ரகுராமும் ஜானகியும் ரொம்ப சிரிச்சாங்க. அதனால பிரேமாவுக்கு கோவம் வந்துருச்சு. அத பார்த்த அம்மா அப்பா 2 பேரும் சிரிக்கிறத நிப்பாட்டினாங்க. முதல்ல உன்னோட கோர்ஸை நீ கம்ப்ளீட் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமே நீ உன் சொந்த கால்ல நிக்கணும்னு முடிவெடுத்திருக்க. அதுக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. உனக்கு என்னென்ன வேணுமோ லிஸ்ட் கொடு, நான் பாத்துக்கிறேன். Thank you so much டாடி. நீங்க ஒத்துப்பீங்களோ மாட்டீங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். லவ் யூ டாடி. அப்படியே ஒரு 2-3 நாட்கள் போச்சு. பிரேமா பொட்டிக்க ஓபன் பண்ணினா. அப்ப அவளோட தங்கச்சி வந்து அவளுக்கு ஐடியா கொடுத்தா. அந்த ஐடியாக்கு பிரேமாவும் ஓகே சொன்னா. அப்போ ஸ்ரீ ஒரு மைக்க வச்சுக்கிட்டு கடைக்கு வெளியில நின்னுக்கிட்டு, அபூர்வா காலனில இருக்கிற கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க, கல்யாணம் ஆன ஆன்டிஸ் எல்லாருக்கும் குட் நியூஸ், நல்ல செய்தி. இனிமே உங்களோட கிழிஞ்ச துணியை எடுத்துட்டு எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இல்ல. உங்க காலனில உங்களுக்கு பக்கத்திலேயே பிரேமா பொட்டிக் இருக்கு. வாங்க, சீக்கிரம் ஓடி வாங்க, பழைய துணிய புதுசா மாத்துங்க. அத கேட்டு டென்ஷன் ஆனா பிரேமா, இப்படி பேசினா யாரும் வரவங்க கூட வரமாட்டாங்கடி, இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு எவ்ளோ கேட்டாலும் ஸ்ரீ கேட்கவே இல்ல. நீங்க போட போற புது Dress உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல தரோம். பேண்ட்ல எங்க கிழிச்சு தரணுமோ அங்க கிழிச்சு தருவோம். எந்த Dressல என்ன டிசைன் வேணுமோ கேளுங்க. எந்த சாரில என்ன பூ வேணுமோ அந்த பூவையே டிசைன் பண்றோம். வாங்க, எங்க ஷாப்புக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி Dress தச்சுக்கோங்க, சந்தோஷமா Dress போட்டுக்கோங்க. அத பார்த்த பிரேமா எதுவும் பேசாம கையை எடுத்து கும்பிட்டா. அப்படின்னு ஸ்ரீ சிரிச்சா. ஷாப் ஓபன் பண்ணி 2 நாள் ஆச்சு. ஆனா யாரும் வரல. என்ன பண்றதுன்னு தெரியாம பிரேமா அவ ஏற்கனவே தச்ச Dressல டிசைன்ஸ் போட்டுட்டு இருந்தா. அத பார்த்த ஸ்ரீ, என்னோட அக்கா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் பார்த்து பெரிய ஆபீசர் ஆக போறான்னு நினைச்சேன். ஆனா அவ தலையெழுத்து இப்படி துணிங்க மேல எழுதி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. உன்னோட அழகான வாழ்க்கை இந்த துணிங்களை வச்சுதான் இருக்குன்னு நான் என்னைக்கும் நினைச்சதே இல்லக்கா. உன் ஓவர் ஆக்ஷனை கொஞ்சம் நிறுத்துறியா? நிறுத்திட்டேனேக்கா, நான் வெளியில போயிட்டு வரேன், நீ ஷாப்லயே இரு. யாராச்சும் வந்தாங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்துக்கோ, அத நீட்டா எழுதி வை, சரியா? வரும்போது சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லு, நான் ஷாப்ல இருக்கேன். இல்லனா வீட்டுக்கு போயிடுவேன், உன்னோட இஷ்டம்பா. சரி சரி, வாங்கிட்டு வரேன், நீ ஷாப்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு கடையில இருந்து வெளியில போனா. ஸ்ரீ ஷாப்ல உட்காந்துக்கிட்டு செல்போன்ல ஏதோ பாத்துட்டு இருந்தா.
அப்போ ஒரு அம்மா பார்க்க நல்லா குண்டா அந்த ஷாப்புக்கு வந்திருந்தாங்க. அவங்கள குழப்பமா பார்த்தா ஸ்ரீ. சொல்லுங்க ஆண்டி, உங்களுக்கு என்ன வேணும்? ஆன்ட்டியா? எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. சிவகார்த்திகேயன் மாதிரி பையனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்ரீ மனசுக்குள்ளேயே, சிவகார்த்திகேயன் மாதிரி மாப்பிள்ளையா? உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர். அவருக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரியுமா? என்னமோ சொல்ற? இல்ல நீங்க கொஞ்சம் கண்ணாடிய போய் பாருங்க. அத கேட்டு குண்டா இருந்த அந்த லேடிக்கு கோவம் வந்துச்சு. மதுரை தூண் மாதிரி இருக்கிற உங்களுக்கெல்லாம் Dress தைக்கணும்னா எங்க கடையில இருக்கிற கிளாத்ஸ் பத்தாது, டென்ட் தான் வேணும். அது கூட பத்துமோ என்னவோ. என்ன சொல்ற நீ? இல்ல மாடர்னா தைக்கிறதுக்கு உங்களோட மெஷர்மெண்ட் எடுக்கணும், அதுதான் சொன்னேன். நீயே வந்து எடுத்துக்கோ, இங்க இருந்து நான் அசைய மாட்டேன். வேற வழி இல்லாம ஸ்ரீ அந்த லேடி பக்கத்துல வந்தா. கையோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு பேப்பர்ல எழுதினா, குண்டக்கா கொஞ்சம் இந்த கைய மேல தூக்குங்க, உங்க இடுப்பு அளவு எடுக்கணும். அத கேட்டு அந்த லேடி கைய தூக்கி ஸ்ரீயோட தோல்ல போட்டாங்க. அவ்வளவுதான், ஸ்ரீயால அந்த கை வெயிட் தாங்க முடியாம, ஐயோ அம்மா, என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கு, இது கையா இல்ல யானை கையா? அக்கா கையை எடுத்துருங்கக்கா, தாங்க முடியல, என் தோல் ரொம்ப சின்னது அப்படின்னு டேபிள் மேல இருந்த சிசர் எடுத்து அவங்க கையில குத்தினா. அப்போ அந்த லேடி கையை எடுத்துட்டாங்க. ஸ்ரீக்கு அப்பதான் உயிர் வந்துச்சு. ஏண்டி குண்டக்கா, என்ன சாகடிக்கிறதுக்குன்னே இந்த கடைக்கு வந்தியா? போக்கா, வெளியில போ. அத கேட்ட அந்த லேடி கடையில இருந்து கோபமா போகும்போது வெளியில போயிருந்த பிரேமா ஷாப்குள்ளார அப்பதான் வந்தா. அந்த லேடி கிட்ட பேசி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா. ஸ்ரீய முறைச்சு பார்த்துட்டு அந்த லேடி அங்க இருந்து போயிட்டாங்க. பெரிய புயல் வந்து போன மாதிரி இருக்குக்கா. அந்த நேரத்துல லக்ஷ்மி கவரை எடுத்துக்கிட்டு ஷாப்புக்கு வந்தா. கவர்ல இருந்த டாப்பை எடுத்து பிரேமா கிட்ட காமிச்சா. அந்த டாப் ஃபுல்லா ஹோல்ஸ் இருந்தது. அத பார்த்துட்டு பிரேமா ஸ்ரீய பார்த்தா. நான் போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு வரேன்கா. என்னங்க இதெல்லாம்? நான் உங்களை எப்படி தச்சு தர சொன்னேன், நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க? இது என்ன ஜல்லிக்கரண்டி மாதிரி? இது ஸ்டார் ஹோல்ஸ் டாப் மேடம். அப்படியா? அப்படின்னா இது நீயே போட்டுக்கோ, என் பணத்தை திருப்பி கொடு. இல்லங்க, நான் உங்களுக்கு வேற தச்சு தரேன், இருங்க. நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அங்க இருந்து போயிட்டாங்க. பிரேமாவுக்கு ஸ்ரீய திட்டணும் போல இருந்தது. அந்த நேரத்துல சும்மா அவளோட ஜாக்கெட் எடுத்துட்டு வந்தா. டேபிள் மேல வீசி எறிஞ்சா. நீங்க என்ன மாடர்னா இருந்தாலும் ஜாக்கெட்டோட நாடாவ முன்னாடி வைக்கணும், அப்படி இல்ல ஜன்னல் டிசைன்னு பின்னாடி வைக்கணும். இப்படி முன்னாடியும் இல்லாம பின்னாடியும் இல்லாம சைடுல வச்சா எப்படிங்க போடுறது? தப்பா நினைக்காதீங்க, நாளைக்கு வாங்க, வேற ஜாக்கெட் பண்ணி தரேன். தெக்க தெரியாத உங்களுக்கு ஷாப் எதுக்கு? இதுக்கு பொட்டிக்குன்னு ஒரு பேரு வேற உங்களுக்கு அப்படின்னு திட்டிட்டு சும்மா அங்க இருந்து போயிட்டா. தம் மேல அளவுக்கு அதிகமான கோவம் வருது அக்காக்குன்னு தெரிஞ்சதும் ஸ்ரீ இனிமே அங்க இருக்கிறது நல்லதில்லன்னு தெரிஞ்சு சிக்கன் பிரியாணி பாக்கெட் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா. அத பார்த்த பிரேமா கோவத்தோட, ஏய் ஸ்ரீ, நில்லடி, உன்ன நான் உன்கிட்ட சொன்னது என்ன, நீ செஞ்சது என்ன அப்படின்னு ஸ்ரீய பிடிக்கிறதுக்கு அவ பின்னாடியே ஓடி போனா. அபூர்வாங்கிற காலனில ரமணா, ஸ்வேதா அப்படின்னு நடுத்தர தம்பதிகள் இருந்தாங்க. ரமணா மளிகை கடைய பாத்துக்கிட்டு வந்தாரு. ஸ்வேதா பார்மசிய பாத்துக்கிட்டு வந்தா. இப்படி 2 பேரும் சேர்ந்து அவங்க பொண்ணுங்க லலிதா, ஜெயந்திய பாத்துக்கிட்டு வந்தாங்க. பெரிய பொண்ணு லலிதா திக்குவாய், சரியா பேச மாட்டா. சின்ன பொண்ணு ஜெயந்திக்கு சரியா காது கேட்காது, எது பேசினாலும் மந்தமாதான் கேக்கும். லலிதா, லலிதா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அம்மா. பெட்ரூம்ல இருந்த லலிதா அம்மா கூப்பிடுறது கேட்டு பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கு வந்தா. என்னம்மா? உங்க அப்பாவோட மளிகை கடைக்கு போய் 1/4 கிலோ துவரம் பருப்பும் 1/2 கிலோ பச்சரிசி வாங்கிட்டு வா, உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பொங்கல் செஞ்சு தரேன். லலிதா வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்த அப்பாவோட மளிகை கடைக்கு போனா. கடைக்கு வந்த பொண்ண பார்த்து, என்னம்மா? அப்பா, அது அம்மா 1/4 கிலோ பருப்பு கேட்டாங்க. என்ன பருப்புமா வேணும்? அதான்ப்பா, துவரம் பருப்பு வேணும். அந்த நேரத்துல கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்தாரு. பொண்ணுக்கு அப்புறமா கொடுத்துக்கலான்னு வந்தவர்கிட்ட என்ன வேணும்னு கேட்டாரு. சொல்லுங்க, என்ன வேணும்? 1/4 கிலோ துவரம் பருப்பு கொடுங்க. ரமணா அத பேக் பண்ணி கொடுத்தாரு. அவர் பணம் கொடுத்துட்டு பருப்பு வாங்கிட்டு போயிட்டாரு. இப்ப சொல்லுமா, அம்மா உன்கிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னா? அதான்ப்பா, அம்மா 1/4 கிலோ பருப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க.
பொண்ணுக்கு இருக்கிற திக்கு வாயால ஒன்னும் புரியாம தலைய சொரிஞ்சுக்கிட்டு நின்னாரு ரமணா. மனசுக்குள்ள தூ பருப்புனா என்ன பருப்பு இவ கேக்குறான்னு தெரியலையே. எந்த பருப்புல தூ வரும்? மைசூர் பருப்புல வராது, கடலை பருப்புல வராது, உளுந்தம்பருப்புலயும் வராது, பச்சை பயிர்ல கூட வராதே. இந்த தூ பப்புனா என்னதுப்பா? என்னாச்சு பா? அம்மா 1/4 கிலோ தோரம் பருப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அத கேட்டதுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு ரமணாக்கு. உடனே ரிலாக்ஸா 1/4 கிலோ தோரம் பருப்பு கேட்டாளா அம்மா? அதுக்கப்புறமா பாயாசம் கேட்டாளா? இல்ல பப்பா, 1/2 கிலோ பச்சரிசி கேட்டாங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. 1/4 கிலோ தோரம் பருப்பு, 1/2 கிலோ பச்சரிசி வாங்கிட்டு வர சொல்லிருக்கா. ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுனா லலிதா. ரமணா உடனே அதை பேக் பண்ணி கொடுத்து அனுப்பினாரு. அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா லலிதா. அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. சுரேகா பொங்கல் செஞ்சு கொடுத்தாங்க. 2 பொண்ணுங்களும் அத சாப்பிட்டாங்க. நானும் அப்பாவும் நாளைக்கு காலையில ஊருக்கு போறோம். நீங்க 2 பேரும் காலையில எழுந்திருச்சு சமைச்சு வச்சுக்கோங்க. சரிம்மா. ஜெயந்தி மட்டும் அம்மா எதுவுமே தான் கிட்ட சொல்லல, தானும் எதையும் கேட்கலங்கிற மாதிரி பொங்கலையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ரமணா, ஸ்வேதா 2 பேரும் காலையில ஊருக்கு போனதுனால அக்காவும் தங்கச்சியும் தங்கச்சி ஃப்ரிட்ஜ்ல அக்கா ஃப்ரிட்ஜ்ல தோசை மாவு இருக்குல்ல, தோசை ஊத்தி தரியாக்கா, பசியா இருக்குக்கா. அது உனக்கு வேண்டாமா? சரி சரி, அப்ப நானே ஊத்திக்கிறேன். எனக்கும் வேணும்டி, நானும் சாப்பிடுவேன். காதுல விழாத ஜெயந்தி ஃப்ரிட்ஜ்ல இருந்த மாவு பாக்கெட்டை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போய் தோசை ஊத்த ஆரம்பிச்சா. அத கவனிச்ச லலிதாவும் கிச்சனுக்குள்ள வந்தா. ஜெயந்தி அடுப்பு மேல கல்ல போட்டு தோசை ஊத்திக்கிட்டு இருந்தா. அத செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிளேட்ல போட்டா. உடனே லலிதா அந்த தோசைய கொண்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சா. அத பார்த்த ஜெயந்தி, கேட்டேன் வேணான்னு சொல்லிட்டியேக்கா, இப்ப நான் ஊத்துற தோசையே நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நான் வேணான்னு சொல்லலையேடி. நானும் அதையே தான்க்கா சொல்றேன். தோசை வேணான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. எனக்கு திக்குவாய். இவ காது கேக்காது. எங்க 2 பேருக்கும் சரியான போட்டிதான். சத்தமா சொல்லுக்கா, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு காது கேக்காதுன்னு. தோசை நல்லா இருக்கு. மாவுல உப்பு கம்மியா இருக்கா? நான் அத சொல்லலடி. சரிக்கா, ஒரு ஸ்பூன் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து மாவுல போட்டு கலந்தா. தோசை உண்டாக்குனா. அதுக்கப்புறமா அத பிளேட்ல போட்டா. அத லலிதா எடுத்து சாப்பிட்டா. அவ்வளவுதான், மாவு ஃபுல்லா உப்பு. உப்பு அதிகமா போட்டுடுடி. நல்லா இருக்குல்லக்கா, செம்ம டேஸ்டா இருக்குது இல்லக்கா அப்படின்னு இன்னொரு தோசையை ஊத்தி சாப்பிட ஆரம்பிச்சா ஜெயந்தி. அவளுக்கும் உப்பு கரிச்சுது. வாயில இருந்த தோசைய கீழே துப்பிட்டா. அத பார்த்து லலிதா சிரிச்சுக்கிட்டே ஹாலுக்கு வந்து சோஃபால உட்காந்து டிவி பார்த்தா. ஜெயந்தியும் அங்க வந்தா. ஜெயந்தி டிவி போடு. ஜெயந்தி டிவி ரிமோட்டை எடுத்துட்டு வந்து சோஃபால உட்கார்ந்தா. ஜெயந்தி மெட்டி ஒலி போடு பாக்கலாம். அது கேட்காத ஜெயந்தி, அக்கா முதல்ல நான் மெட்டி ஒலி போடுவேன், அதுக்கப்புறம் தான் நீ கேக்குறது, அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் போடுற. நானும் சீரியல தாண்டி கேக்குறேன். லலிதா அப்படி சொன்னதை பார்த்து ஜெயந்தி கோபமா பார்த்தா. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோக்கா, நான் ரிமோட்டை தரவே மாட்டேன் போ. நேத்து நீ போட்டதை நான் பார்த்தேலக்கா, இன்னைக்கு நான் போடுறத நீ பாரு. உனக்கு நான் பேசுறது கேட்கவே கேட்காதுடி முண்டம். லலிதா சொல்றது ஜெயந்திக்கு கேட்கலனாலும் என்ன சொல்லிருப்பான்னு யூகிச்சா. அக்கா லலிதா நம்மள திட்டுறான்னு. உடனே, எனக்கு நீ பேசுறது கேட்கலனாலும் நீ என்ன பேசுறன்னு புரியுதுக்கா அப்படின்னு சொல்லி டிவி ஆன் பண்ணா. உடனே பவர் போயிடுச்சு. லலிதா சிரிக்க ஆரம்பிச்சா. அத பார்த்த ஜெயந்தி கோபமா, சிரிக்கிறியா திக்கு வாய்க்காரி, சிரிச்சா உன் பல்லு தாண்டி தெரியுது.
என்னைய எப்படி சொல்லிட்ட நீ உன்ன அக்கா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா என்ன சொல்றான்னு ஜெயந்திக்கு ஒன்னும் புரியல. ஆனா பதில் எதுவும் திரும்பி பேசாம, நீ என்ன சொன்னாலும் எனக்கு கேட்காது, என்ன வேணா சொல்லிக்கோ. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து வெளியில இருந்த லானுக்கு வந்தாங்க. அங்க என்னென்னவோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ஸ்வேதா மெடிக்கல் ஷாப்புக்கு போனாங்க. லலிதா அவ ஃப்ரெண்ட பார்க்க போயிட்டா. வீட்ல ரமணா வயித்து வலியால ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆ, இந்த வயித்து வலிய தாங்கவே முடியலையே, என்ன பண்றது? மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு டேப்லெட் வாங்கி போட்டாதான் சரியாகும். வீட்ல யார் இருக்கா? அப்படின்னு ஹால்ல வந்து பார்த்தாரு. காது கேட்காத ஜெயந்தி உட்கார்ந்து டிவி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப எவ்ளோ கூப்பிட்டாலும் இவளுக்கு கேட்காதே. அப்படின்னு டிவி கிட்ட போய் டிவிய ஆஃப் பண்ணாரு. என்னாச்சுப்பா? நம்ம மெடிக்கல் ஷாப்புக்கு போய் வயித்து வலி மாத்திரைய வாங்கிட்டு வாமா. என்னாச்சுப்பா? ஏதோ சொல்றீங்க, என்னாச்சு உங்களுக்கு? மாத்திரை வாங்கிட்டு வாமா. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு, வயித்தை பிடிச்சுக்கிட்டு இருக்காரே. அப்பாக்கு வயிறு வலிக்குதா? ஆமான்னு ரமணா தலையாட்டினதால நேரா ஃபார்மசிக்கு வந்தா ஜெயந்தி. பொண்ணு பார்த்த அம்மா ஸ்வேதா, என்ன ஜெயந்தி இங்க வந்திருக்கியே? அப்பாக்கு டேப்லெட்ஸ் வேணுமா? என்ன டேப்லெட்ஸ்? என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அப்பா நிறைய பிரியாணி சாப்பிட்டார்ல, அதனால வயித்து வலின்னு நினைக்கிறேன். அப்பா உன்கிட்ட சொன்னாரா? அம்மா, அப்பா வயித்தை பிடிச்சுக்கிட்டு வந்தாரா, அதனால நான் உன்கிட்ட வந்திருக்கேன். ஸ்வேதா கொஞ்சம் கூட லேட் பண்ணாம டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா. ரமணா ஏற்கனவே வயித்து வலியால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஸ்வேதா டேப்லெட்ஸ கொடுத்தா. தன்னோட காது கேட்காத பொண்ண கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்தா ஸ்வேதா. அவளுக்கு காது சரியா கேட்கலனாலும் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஃபார்மசிக்கு நேரா ஓடி வந்ததுனால